ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 5 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி 5 மந்த்ஸுக்குள்ளே ஜிகே டாபிக் கவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி வந்து எக்கனாமிக் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி பாலிட்டி அண்ட் தென் ஐஎன்எம் எல்லாமே வீடியோ போட்டிருப்பேன். தென் யூனிட் 6க்கும் வீடியோ போட்டிருந்திருப்பேன். ப்ளஸ் நேற்று வந்து தமிழ் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பேன். இன்னும் மேக்ஸ் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கும். அதையும் ஐ வில் பி மேக்கிங் இட். ஓகே, ஸோ இன்னைக்கு 10th புக்கில் வந்து நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து கவர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் க்ரோத் அண்ட் இன்ட்ரொடக்ஷன். இது பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி 10th ஹிஸ்ட்ரி ப்ளஸ் 10th சிவிக்ஸ் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி. ஸோ அதையும் போய் பார்த்துருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த லெசனுக்குள்ளே போயிடலாம். Introduction. To understand how the GDP tells us how India is doing, you should understand what GDP is. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜிடிபி தான் நம்மளோட இந்தியா வந்து உயரத்தில் இருக்கா, எல்லா நாடுகளை விடவும் சிறந்த நாடாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே ஜிடிபியை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். பட் அதுக்கு முன்னாடி ஜிடிபி அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம ஒரு இமேஜின் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு ஹோட்டலுக்கு நம்ம போக போகிறோம். ஹோட்டலுக்கு போயிட்டு 2 இட்லிஸ் அண்ட் ஒரு கப் ஆஃப் டீ வந்து ஆர்டர் பண்ணுறோம். ஸோ சம் ஒன் மேக்ஸ் த இட்லிஸ் அண்ட் டீ அண்ட் சம் ஒன் எல்ஸ் சர்வ்ஸ் யூ. ஸோ ஒருத்தங்க வந்து இட்லியையும் டீயும் மேக் பண்ணுவாங்க, இன்னொருத்தங்க வந்து நம்மக்கிட்ட அதை கொண்டு வந்து சர்வ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து இமேஜின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இட்லி அண்ட் டீ ஆர் ப்ரொடியூஸ்டு. இட்லியும் அண்ட் டீயை வந்து மேக் பண்ணியாச்சு. They are tangible physical things you can touch and feel. அந்த டீயையும் ப்ளஸ் அந்த இட்லியையும் டச் பண்ணி நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதை வந்து நம்ம டேஞ்சிபிள் ஃபிசிக்கல் திங்ஸு டச் பண்ணி ஃபீல் பண்ணுற முடியாதெல்லாம் டேஞ்சிபிள்னு சொல்லுவோம். அந்த டேஞ்சிபிள் ஐட்டம்ஸுக்கு பேர் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இந்த கூட்ஸ் எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறது ஜிடிபி வரும்போது நம்மளுக்கு தெரியும். கூட்ஸ்னால் ஒரு டேஞ்சிபிள் ஃபிசிக்கல் திங்ஸ் டச் பண்ணுற கூடிய நம்மளால் ஃபீல் பண்ண முடியறது வந்து இட்ஸ் அ குட். ஓகே, these goods are not free but have to pay or to be paid. ஸோ இந்த கூட்ஸ் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கிது. நம்ம ஒரு மணி பே பண்ணி தான் ஒரு பொருளையே நம்ம வாங்குகிறோம், கரெக்டாக? அப்போது ஒரு கூட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாலாம் கிடைக்கிறதில்ல. நம்ம பே பண்ணுவோம் ஆர் வந்துட்டு அவங்க பே பண்ணி அந்த ப்ராடக்டை வாங்குவாங்க, வாங்கி விற்கிறது அந்த மாதிரியும் இருக்கு இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க, தீஸ் கூட்ஸ் ஆர் நாட் ஃப்ரீ பட் ஹாவ் டு பி பே ஆர் டு பி பெய்டு. Though you don't realize it, in addition to these tangible things called goods, something else is being produced. இந்த இதெல்லாம் கூட்ஸ் எல்லாம் tangible திங்ஸாக இருந்தாலும் சம்திங் எல்ஸ் வந்து நம்மளுக்கு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, the work done by the cooks and the people who serve the food. ஸோ அந்த டேஞ்சிபிள் திங்ஸை மட்டும் நம்ம இது பண்ணுறதில்ல, அதை செய்கிறவங்க ப்ளஸ் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம சர்வ் பண்ணுறவங்களும் சம் ஒர்க்ஸ் அதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆக்டிவிட்டி ஆஃப் குக்கிங் அண்ட் சர்விங் இஸ் நாட் சம்திங் யூ கேன் ஃபீல் அண்ட் டச். ஸோ அந்த குக் பண்ணுறதையோ இல்லை ஒருத்தவங்க கொண்டு வந்து நம்மக்கிட்ட சர்வ் பண்ணுறதையோ நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது, டச் பண்ணியும் அதை பார்க்க முடியாது ஃபிசிக்கலாக. ஓகே, அந்த மாதிரி நான் டேஞ்சிபிள் இருக்கிறது பட் நெவர்த்லெஸ் க்ரூஷியல் ஃபார் யூ டு என்ஜாய் த ஃபுட். பட் இது வந்து நான் டேஞ்சிபிள் தான், இருந்தாலும் நம்ம ஃபுட்டை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஒருத்தங்க வந்து எடுத்துகிட்டு நம்மளுக்கு சர்வ் பண்ணால் தான் அது வந்து நம்மளுக்கு ஒரு ஜாய்னஸ் என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கூட்ஸ்னால் ஃபிசிக்கல் திங்ஸ் தட் கேன் பி டச்ட் அண்ட் ஃபீல்ட், தட் இஸ் டேஞ்சிபிள் ஐட்டம்ஸ். சர்வீசஸ் அப்படிங்கிறது நான் டேஞ்சிபிள் பட் we can enjoy it. The work done by to produce the goods is called services. Okay, what happens every day in a hotel at nationwide? ஸோ இது வந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவில் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்குறது. இதுவே நீங்கள் ஹோல் கண்ட்ரி ஹோல் நேஷனுக்கும் நினச்சி பார்த்தா நம்மளுக்கு தெரியும், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அண்ட் பெய்டு ஃபார் அண்ட் திஸ் வாட் த ஜிடிபி மெஷர்ஸ். ஸோ எப்படி நேஷன் வைடாக ஒரு கூட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, சர்வீஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் ஜிடிபி. ஓகே, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அண்ட் பெய்டு ஃபார் அண்ட் திஸ் இஸ் வாட் த ஜிடிபி மெஷர்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ டெஃபனிஷன் ஆஃப் ஜிடிபி. டெஃபனிஷன் எல்லாமே வந்துட்டு நான் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஜிடிபி இஸ் த
market value of all the final goods and services produced in the country during a time period. ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம் பீரியடில் ஒரு கண்ட்ரியில் ஃபைனலாக ஒட்டு மொத்தமாக வந்துட்டு எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் ஜிடிபி. ஸோ ஜிடிபிக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சிஐஜி எக்ஸ் மைனஸ் எம். சிஐஜி எக்ஸ் மைனஸ் எம். சினா என்னன்னு கேட்டிங்கன்னா கன்சப்ஷன். ஸோ நம்ம வாங்குகிறோம் இல்லையா, ஒரு பொருளை நம்ம வாங்குறது அது கன்சப்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த பொருளுக்காக அந்த ஓனர் வந்துட்டு சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கன்சப்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ நம்ம மட்டும் ஸோ டாக்ஸஸும் இருக்கலாம், கவர்மெண்ட்டுக்கு சில எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம அந்த பொருளை வாங்குறதுனாலையும் இருக்கலாம். ஸோ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம்னா எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஸோ நம்ம வெளிநாட்டிலேருந்து ஏற்றுமதி பண்ணுறதும் இறக்குமதி பண்ணுறதையும் இரண்டையும் மைனஸ் பண்ணால் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிற டிஃப்ரென்ஷியேஷனை வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா ஜிடிபி. ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னால் முதலே பார்த்தாச்சு. தட் இஸ் tangible ஐட்டம்ஸ் அண்ட் intangible ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வேல்யூ அப்படின்னா this is the price at which goods and services are sold in the market. ஸோ ஒரு மார்க்கெட்டில் எப்படி அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து விலை போகுது அப்படிங்கிறது தான் மார்க்கெட் வேல்யூ. அதுக்குரிய மதிப்பு என்ன மார்க்கெட்டில் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்கனாமிஸ்ட். ஸோ இந்த பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ சிலரோட நேம், அந்த பர்டிகுலர் இதில் வந்து யார் யாரோட நேம்லாம் வந்திருக்கு அப்படின்னு டக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா பிங்க் கலரில் இருக்கிறது பார்த்தா போதும். ஸோ டெய்லர் கோவன் அண்ட் அலெக்ஸ் டபராக் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இது வந்து கோட்ஸ். யார் இதை சொன்ன கோட்ஸ் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கோட்ஸ் எல்லாத்தையும் வயலட் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் வில் பி யூஸ்ட் ஆர் கன்சியூம்டு. ஸோ ஒரு பொருள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸை நுகர்வதோ அல்லது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனலான கூட்ஸ் அண்ட் சர்வீஸஸ் யூஸ் பண்ணுறத பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு வந்துட்டு நேம் பண்ணுறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா டெய்லர் கோவன் அண்ட் அலெக்ஸ் டபராக். ஓகே, த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் வில் பி யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் அதர் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் வில் ஃபார்ம் எ பார்ட் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் கால்ட் இன்டர்மீடியட் கூட்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கிது. அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான இன்டர்மீடியட் கூட்ஸ், அந்த இன்டர்மீடியட் கூட்ஸ் எல்லாம் கம்பைன்டாகி நம்மளுக்கு ஒரு ஃபைனல் இதுவாக கிடைக்குது இல்லையா. ஸோ அந்த சின்ன சின்ன ஒரு பொருளையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்மீடியட் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் த ஃபைனல் கூட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த ஜிடிபி, ஒன்லி த ஃபைனல் கூட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த ஜிடிபி. ஸோ ஜிடிபியில் எதை இன்க்ளூட் பண்ணுவோம், இன்டர்மீடியட் கூட்ஸ் இன்க்ளூட் பண்ணுவோமான்னு கேட்டால் கிடையாது. இன்டர்மீடியட் கூட்ஸை இன்க்ளூட் பண்ண மாட்டோம், பட் ஃபைனல் கூட்ஸை மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணுவோம். அந்த ஃபைனல் கூட்ஸ்குள்ளேயே நம்மளுக்கு இன்டர்மீடியட் கூட்ஸும் ஆடப் ஆகி தான் வருது. ஓகே, because their value is included in the final goods. So if the intermediate goods are included in the GDP, it will be result in what is called double counting. So அந்த மாதிரி intermediate goods வந்து நம்ம ஃபைனல் கூட்ஸு ப்ளஸ் இன்டர்மீடியட் கூட்ஸு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா அது வந்து டபுள் கவுண்டிங் ஆயிரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டீ வந்து போட போகிறோம், ஒரு ஹோட்டலில் வந்து போடுறாங்க. A cup of tea bought in a ஹோட்டலுங்கிறது ஒரு ஃபைனல் குட். நம்ம ஒரு டீயை வாங்குகிறோம் கரெக்டாக, அது வந்து ஒரு ஃபைனல் குட். ஆனால் அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும், டீ மேக் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் டீ பவுடர் இருக்கும், சுகர் ப்ளஸ் மில்க் எல்லாமே இருக்குமா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் கூட்ஸ். இது நம்ம வந்து டீ இந்த இன்டர்மீடியட் கூட்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி தான் நம்மளுக்கு டீன்னு வருது. அப்போது சுகரோட எம்ஆர்பியாக இருக்கட்டும், ஆர் டீ பவுடரோட எம்ஆர்பி, ஆர் மில்கோட எம்ஆர்பி, இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு டீ அப்படிங்கிறது ஒன்று காமனாக வச்சு அதுக்குரிய டோட்டல் ப்ரைஸ் எல்லாமே சேர்ந்து தான் டீங்கிற ப்ரைஸ்க்குள்ளே ஆட் ஆகுது. அப்போது நம்ம டீக்கும் போட்டு அந்த இன்டர்மீடியட் கூட்ஸுக்கும் போட்டோம் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கிறது வந்து டபுள் கவுண்டிங்காக வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஜிடிபியை எப்போவுமே கால்குலேட் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் எ கப் ஆஃப் டீ பாட் இன் அ ஹோட்டல் இஸ் அ ஃபைனல் குட் பிகாஸ் இட் இஸ் கன்சியூம்ட் அண்ட் டஸ் நாட் ஃபார்ம் அ பார்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் சம்திங் எல்ஸ். வேறு ஏதோ ப்ரொடியூஸ் பண்ண போகிறதுல அந்த எல்லாம் சேர்ந்து டீங்கிற ஒன்று தான் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் கப் ஆஃப் டீ பீயிங் எ ஃபைனல் குட் இஸ் இன்க்ளூடட் இன் த ஜிடிபி. சுகர் விச் இஸ் மிக்ஸ்டு இன் த டீ
tea is an intermediate good because it is used in making tea and forms a part of tea served. ஸோ என்ன சொல்கிறாங்க, அதை நான் சொன்ன மாதிரி தான். ஸோ டீ அப்படிங்கிறதுல வந்துட்டு இன்டர்மீடியட் குட்ஸ் தான் நிறையா இருக்குது. அதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பார்ட் ஆஃப் டீ அப்படிங்கிறது ஒன்று நம்ம சர்வ் பண்ணுறோம். சப்போஸ் த டீ இஸ் ப்ரைஸ்டு, ஒரு கப் டீ வந்து 10 ரூபா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதில் சுகரோட வேல்யூ அதுக்குள்ளே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 ரூபா சுகராக இருக்கலாம். ப்ளஸ் கப் ஆஃப் டீ, price of the cup of tea includes the ₹2 price of the spoon of sugar. ஸோ சுகருக்கு 2 ரூபா அப்படின்னு வச்சுருக்கலாம். ஸோ அந்த 2 ரூபா சேர்ந்து அப்புறம் மீதி 6 ரூபா இருக்கும். அது 6 ரூபா வந்துட்டு டீ பவுடராக இருக்கட்டும் ப்ளஸ் அதர் சர்வீசஸ்க்காக இருக்கட்டும், இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு அந்த 10 rupees அப்படிங்கிறது. இந்த 10 rupeesம் +2 +2 +6 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம இன்டர்மீடியட் கூட்ஸுக்கும் போட முடியாது. அதுதான் நம்ம டபுள் கவுண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. It will be counted twice as a spoon of sugar and again a part of cup of tea. This is double counting, and to avoid it, the intermediate goods like sugar are excluded from the GDP. Intermediate goods எப்பயுமே வந்துட்டு GDPல நம்ம calculate பண்ண மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிறது இஸ் அ மெஷர் ஆஃப் டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் பை அன் எக்கனாமி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், நார்மலி எ இயர். ஸோ நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்மளோட எக்கனாமியில் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற கால்குலேட் பண்ணுறதுக்கான டோட்டல் மணி வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம். ஓகே, காமன்லி நேஷ்னல் இன்கம் இஸ் கால்ட் அஸ் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் ஆர் நேஷ்னல் டிவைடெண்ட். ஸோ நேஷ்னல் இன்கம் ஆர் அதர்வைஸ் ஆர் கால்ட் அஸ் gross national product or national dividend. Okay, various terms associated with measuring of national income. ஸோ நேஷ்னல் இன்கம் நம்ம எப்படிலாம் மெஷர் பண்ணலான்னு கேட்டால், ஸோ ஜிடிபி ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதுவும் இதுக்குள்ளே வரும். ஜிஎன்பி, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், தென் per capita இன்கம், பர்சனல் இன்கம், டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு 7 ஃபேக்டர்ஸ் வந்துட்டு நம்மளோட நேஷ்னல் இன்கமில் அசோசியேட் ஆகுது. ஃபஸ்ட்டு அதில் பார்க்க போகிறது கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். ஸோ கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் இன்கம் ரிசீவ்ட் இன் அ இயர் பை டொமஸ்டிக் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி. ஸோ ஒரு வருஷத்தில் இங்கே சொன்ன மாதிரி தான், ஒரு வருஷத்தில் ஒரு டோட்டல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டோட்டல் இன்கம் ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். இட் இன்க்ளூட்ஸ் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன்டு ஃப்ரம் கேபிட்டல் இன்வெஸ்டட் அப்ராட். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்டில் ஜிடிபியும் இருக்கும், ப்ளஸ் அதோட பார்த்திங்கன்னா அப்ராட்லேருந்து கேபிட்டல் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக என்ன வந்துச்சு, நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்போம், அதுக்கான ப்ராஃபிட் என்ன வந்துச்சு அப்படிங்கிறதையும் இந்த ஜிஎன்பியில் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ ஜிடிபியோட ஃபார்முலா பார்த்தோமா, சிஐஜி எக்ஸ் மைனஸ் எம்னு. அது கூட இப்போ என்ன ஆட் ஆகுது அப்படின்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படிங்கிறதும் ஆட் ஆனால் அதுக்கு பேர் ஜிஎன்பி. ஸோ ஜிஎன்பி ஈக்குவல் டு சிஐஜி எக்ஸ் மைனஸ் எம். ஸோ சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி, நான் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சிஐஜி. ஸோ சிஐஜி எக்ஸ் மைனஸ் எம் ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஓகே, நெக்ஸ்ட்டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆல்ரெடி பார்த்ததான், டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் produced by the factor of production within the geographical boundary of the country. GNPங்கும் போது நேஷ்னல் வைடு, அப்போ அப்ராடோடது கேல்குலேட் ஆகும். டொமஸ்டிக்ங்கிறது நம்மளோட கண்ட்ரிக்குள்ளேயே நம்மளோட பவுண்ட்ரிஸ்குள்ளேயே இருக்கிற குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறது தான் ஜிடிபி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் இஸ் அரைவ்ட் பை மேக்கிங் சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வித் ரிகார்ட் டு டிப்ரிசியேஷன். That is, we arrive the net national product by deducing the value of depreciation from gross national product. So NNP is equal to GNP minus depreciation. இதுக்கு முன்னாடி என்என்பி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டிப்ரிசியேஷன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ டிப்ரிசியேஷன்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கார் ஆர் பைக் ஆர் சம்திங் திங்ஸ் வாங்குகிறோன்னு வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும்போது ஒரு விலையாக இருக்கும். பட் ஆனால் அதை திருப்பி வந்து ஒருத்தருக்கு வந்து சேல் பண்ணுறோம், அதை ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதே விலையில் போகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதுலேருந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு நம்மளை திருப்பி கொடுக்கும்போது கொடுப்போம், கரெக்டாக. அப்போது அங்கே வந்து பணவீக்கம் வந்து ஏற்படுது. ஸோ டிப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒன்று க்ரியேட் ஆகுது. என்னென்னா, நம்ம வாங்கின விலைக்கே திரும்பி விற்போமா, அதே ப்ராஃபிட்டுக்கு நம்மளால் விற்க முடியுமான்னு கேட்டால் விற்க முடியாது. சம்
இது வந்து தேய்மானம் அது எல்லாமே இருக்கும் அதில். ஸோ அதனால் நம்ம விற்கும்போது அந்த ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து குறைச்சி தான் நம்மளால் விற்க முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு டிப்ரிசியேஷன்னு சொல்லுவோம். அந்த டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணி வர கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு நெட் நேஷ்னல் ப்ராடக்டாக வந்துட்டு கிடைக்கிது. ஸோ இதுதான் வந்துட்டு நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். NNP இஸ் ஈக்குவல் டு GNP மைனஸ் டிப்ரிசியேஷன். நெக்ஸ்ட்டு நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா டொமஸ்டிக்னாலே ஒன்றும் கிடையாது, நம்மளோட கண்ட்ரிக்குள்ளே வர்ற இதுவாக இருக்கட்டும், டொமஸ்டிக் ப்ராடக்டோட நெட் டோட்டலாக இருக்கட்டும் ஆர் அந்த ஜிடிபியாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளோட கண்ட்ரிஸ்குள்ளே டொமஸ்டிக்னாலே வித்தின் த கண்ட்ரி, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ NDPன்னு என்ன சொல்லுவோன்னா ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன், அதான் NDPன்னு சொல்லுவோம். ஸோ நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் obtained ஃப்ரம் த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் by decreasing the quantum of tear and wear expenses. அந்த tear and wear expenses தான் நம்ம டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பர் கேபிட்டா இன்கம், தலா வருமானம் அப்படிங்கிறது. ஸோ பர் கேபிட்டா இன்கம் ஆர் அவுட்புட் பர் பர்சன் இஸ் அன் இண்டிகேட்டர் டு ஷோ த லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள் இன் த கண்ட்ரி. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் இருக்கிற பீப்புளோட வந்து இல்லை அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க ஒரு பர்சன், அவங்களோட பேசிக் நீட்ஸை கான ஏர்னிங்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுற ஒரு ஃபேக்டர் தான் பார்த்திங்கன்னா பர் கேபிட்டா இன்கம். It is obtained by dividing the national income by the population of a country. So national income மொத்த கண்ட்ரியோட இன்கம் டிவைடட் பை அந்த கண்ட்ரியில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணால் ஒருத்தரோட பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பெர் கேபிட்டா இன்கம் இஸ் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாக்ஸ் டேட்டா. ஸோ இந்த க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா, ஸோ புக்ஸ், ஓகேவா, புக்ஸு ஜேர்னல்ஸ் இதெல்லாமே வந்து க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஸோ இன் 1867 to 68 ஃபஸ்ட்டு டைம் தாதாபாய் நவ்ரோஜி ஹஸ் ascertained the per capita income in his book. ஸோ per capita income அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தாதாபாய் நவ்ரோஜி தான் ஃபார்ம் பண்ணுறாரு 1867 to 68. ஸோ அவரோட புக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா. பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிற டேர்மை வந்துட்டு அவரோட புக்கில் காயின் பண்ணுறாரு. ஸோ அவரோட புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் பர்சனல் இன்கம். பர்சனல் இன்கம் இஸ் த total money income received by individuals and households of a country from all possible sources before direct taxes. ஸோ நம்மளுக்கு வரி டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ்லாம் கவர்மெண்ட் அண்ட் டேக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு 10th லெசன்லேயே இருக்கும். அது வந்து படிக்கும்போது டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ டைரக்ட் டேக்ஸு போக ஒரு பர்சன் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, டைரக்ட் டேக்ஸ் போக இல்லை, டைரக்ட் டேக்ஸை இன்க்ளூட் பண்ணாமல். ஓகே, டைரக்ட் டேக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சேலரி வந்திருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்கம். ஒருத்தரோட ஹவுஸ்ஹோல்டு அவரோட இண்டிவிஜுவல் நீட்ஸ்க்காக இது பண்ணுறது தான் பர்சனல் இன்கம். டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா டைரக்ட் டேக்ஸை வந்து மைனஸ் பண்ணி வர்றது டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்லுவோம். Actual income that can be spent on consumption by individual and families, that it can be expressed as DPI is equal to PI personal income. Disposable income is equal to personal income minus direct taxes. So இத்தனை 7 factorsum that is the terms for representing the national income. Okay, next பார்த்தீங்கன்னா gross domestic product. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது ஒரு கண்ட்ரியில், அது என்ன மாதிரி எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரொடியூஸ்ட் இன் த கண்ட்ரி. ஸோ கண்ட்ரியில் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது. ஜிடிபி ஆஃப் இந்தியா இன்க்ளூட்ஸ் ஒன்லி த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா. ஸோ என்ன ஜிடிபி, இந்தியாவோட ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இந்தியாவுக்குள்ளே இது பண்ணுறது, அதோட மார்க்கெட் வேல்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணுறது ஜிடிபி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காஷ்மீரில் ஒரு ஆப்பிள் இருக்குது அப்படின்னா வந்து அதோட ப்ரைஸ் போகுது அப்படின்னா நம்ம ஜிடிபி இன்க்ளூட் பண்ணுவோம். ஏன்னா காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது. ஆர்எல்ஸ் இப்போ வந்து ஒரு ஆப்பிள் வந்து கலிஃபோர்னியாவிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, அதை வந்து நம்ம இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணி அதை வந்து சோல்வ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஜிடிபியில் வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா அப்படிங்கிறது யூஎஸில் இருக்குது. ஸோ யூஎஸில் இருக்கிறது
யூஎஸில் இருக்கிறது எப்படி நம்மளோட கண்ட்ரியோட ஜிடிபியில் இன்க்ளூட் ஆக முடியாது. ஓகே, நம்மளோட கண்ட்ரிலேயே ப்ரொடியூஸ் ஆகி அதை வந்து நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா அது மட்டும்தான் நம்மளோட ஜிடிபியில் இன்க்ளூட் ஆகும். Next, produced during a time period. The GDP of a country measures the market value of goods and services produced only in the specified period of time. ஸோ ஜிடிபிங்கிறது ஒரு நாளைக்கும் ஒரு மாதத்துக்கும் கேல்குலேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான பீரியட் இருக்கும். அந்த டைமில் மட்டும்தான் நம்மளோட ஜிடிபி ஆஃப் அ கண்ட்ரிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். The goods and services produced in early periods are not included. ஸோ முன்னாடி கேல்குலேட் பண்ண ஜிடிபிக்கும் ஸோ ஒரு வருஷத்துக்கு கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா போன வருஷத்தோட ஜிடிபியை இந்த வருஷத்தில் சேர்ப்போமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஒரு வருஷத்துக்கும் ஜிடிபி அப்படிங்கிறது யூனிக்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட், இன் இந்தியா த ஜிடிபி இஸ் மெஷர்டு போத் ஆனுவலி அண்ட் குவார்ட்டர்லி. ஆனுவலின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இயர்லி ஒன்ஸ் மெஷர் பண்ணுவோம். குவார்ட்டர்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 months ஒன்ஸ் வந்துட்டு இந்த இயரில் மெஷர் பண்ணுறது தான் ஜிடிபி அப்படிங்கிறோம். ஸோ ஆனுவல் ஜிடிபியோட ஃபினான்ஷியல் இயர் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ April 1, 2017 இருந்து March 31, 2018 வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் ஆனுவல் ஜிடிபி. ஓகே, நெக்ஸ்ட் த மாடர்ன் கான்செப்ட். ஜிடிபிலேயே மாடர்ன் கான்செப்ட் கொண்டு வந்தது யார் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணா அப்படின்னு கேட்டால் சைமன் குஸ்னட் அப்படிங்கிறவர் ஃப்ரம் த US காங்கிரஸ் ரிப்போர்ட் இன் 1934. ஸோ 1934 US காங்கிரஸ் ரிப்போர்ட்டில் மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஜிடிபி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணவர் சைமன் குஸ்னட். ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஜிடிபி கால்குலேட்டிங். ஜிடிபி எப்படிலாம் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச். செகண்ட் இன்கம் அப்ரோச். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச் அப்படின்னு கேட்டிங்கன்னா so GDP is measured by adding the expenditure on all the goods and services produced in the country during a specified period. ஸோ ஒரு goods and services வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு செலவு செய்வோம் இல்லையா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் வந்துட்டு நம்ம ஜிடிபியை கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒருத்தர் வந்து ஏர்னிங்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அது எல்லாமே கூட்ஸ் அண்ட் சர்வீஸில் இன்வால்வ் ஆகிறது தான் இன்கம் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் மெத்தட் லுக்ஸ் அ ஜிடிபி ஃப்ரம் அ பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஏர்னிங்ஸ் ஆஃப் த மென் அண்ட் விமென் ஹூ ஆர் இன்வால்வ் இன் ப்ரொடியூசிங் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஊதியம் வந்துட்டு ஒரு மென்கோ ஒரு விமென்கோ கொடுக்கறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் அந்த அப்ரோச் படி ஜிடிபியை கால்குலேட் பண்ணலாம். ஸோ y is equal to இந்த ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்தது, அதனால தான் நான் சொல்லலை. இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வேஜஸ் ப்ளஸ் ரெண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். ஸோ இதெல்லாம் சேர்ந்ததை வச்சு நம்ம ஜிடிபியை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ வேஜஸ்னால் என்ன, அவங்க எவ்வளோ சம்பளம் அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக சம்பளம் வாங்கினாங்க, நம்ம ரெண்டாக எவ்வளோ அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்தோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன, அது எல்லாம் போக நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் வச்சு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஜிடிபியை இன்கம் மெத்தட் அப்ரோச்சில் கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வேல்யூ ஆடட் அப்ரோச்னால் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதே டீ கான்செப்ட் தான் வரும். இந்த இன்டர்மீடியட் கூட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஃபைனல் கூட்ஸ் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ டீ பவுடர் ப்ளஸ் மில்க் ப்ளஸ் சுகர் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபைனல் கூட்டான டீயை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மதிப்பு கூட்டும் பொருள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் உருவாக்குறது தான் வேல்யூ ஆடட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஜிடிபிலாம் என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ அது எதுக்காக நம்ம படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குது, ஒரு வருஷத்துக்கும் ஒரு 3 months ஒன்ஸு நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு ஜிடிபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டீஃப்ளேஷன் என்னென்னா ஸோ ஒரு பொருள் வந்து இப்போ விற்கிற விலையை விட ஃப்யூச்சரில் வந்துட்டு அதோட விலை அதிகமாகலாம், அது வந்து இன்ஃப்ளேஷன். டீஃப்ளேஷன் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கும்போது ஸோ இப்போ அந்த பொருளோட விலை அதிகமாச்சு அப்படின்னா அந்த பொருளை வாங்குறவங்க வந்துட்டு கம்மியாவாங்க, அது இன்ஃப்ளேஷன். டீஃப்ளேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒரு பொருள் மதிப்பு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிறப்போ வாங்குறவங்க வந்து ரொம்ப அதிகமாக ஆவாங்க, ஏன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்குது முதல்ல இருந்ததை விட. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு டீ வந்து 12 rupeesக்கு இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்குது, ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ₹15 ஆகுது அப்படின்னா ஸோ டீயை வந்து வாங்குறவங்க கம்மியாவாங்க, ஏன்னா 12 15 மாறி இருக்குது, அது இன்ஃப்ளேஷன்.
இதுவே டீ வந்துட்டு 12 ருபீஸில் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஆனால் ஃப்யூச்சரில் 10 ருபீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை வாங்குறவங்க வந்து அதிகமாவாங்க. ஏன்னா 12லேருந்து 10 ஆயிருக்கு. ஸோ டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுதான் இன்ஃப்ளேஷன் அண்ட் டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜிடிபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இப்போ இந்தியா வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸில் எப்படி நம்மளோட ஜிடிபி டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்கிற ஜிடிபியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வருஷம் நம்மளோட கண்ட்ரியோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிருக்கா ஆர் டிக்ரீஸ் ஆகிருக்கா மற்ற கண்ட்ரீஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறப்போ ஜிடிபியை வந்து நம்ம மெஷர் பண்ணால் தான் அதை கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அதுக்காக ஜிடிபி யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு எஸ்டிமேட் தி பர்ச்சேசிங் பவர். ஸோ ஒரு நாட்டில் ஒரு பொருளை வந்து வாங்கிறதுக்கான வாங்குறதுக்கான அந்த எக்கனாமிக் பவர் வந்துட்டு ஒரு பர்சன்கிட்டையும் அந்த கண்ட்ரியில் இருக்கிற ஒரு பர்சன்கிட்டையும் இருக்கா அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு ஜிடிபி ஹெல்ப் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஸ்டடி ஆஃப் பப்ளிக் செக்டார்ஸ். ஸோ கவர்மெண்ட் செக்டார்ஸ், ஏன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ங்கிறதுக்குள்ள எல்லா செக்டார்ஸுமே இன்க்ளூட் ஆகும். ஈவன் இட் இஸ் அ பப்ளிக் செக்டாராக கவர்மெண்ட் செக்டார்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ அதெல்லாம் படிக்கிறதுக்கு ஜிடிபி ஹெல்ப்ஃபுல். நெக்ஸ்ட்டு கைடு டு எக்கனாமிக் பிளானிங். இப்போ ஜிடிபி கம்மியாயிடுச்சு அப்படின்னா ஸோ அதுக்கான திட்டமிடல்கள் எல்லாமே நம்ம அடுத்தது எக்கனாமிக்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணோம், ஜிடிபி எப்படி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜிடிபியை கண்டிப்பாக கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஜிடிபி. ஜிடிபியில் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சொல்லியாச்சு. ஸோ அதுலேயும் சில லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, several important goods and services are left out of the GDP. ஒரு இம்பார்ட்டண்ட்டான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸையும் ஜிடிபிக்குள்ளே இன்க்ளூட் பண்ண முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் the services provided by the parents to their children is very important, but it is not included in the GDP. ஸோ பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ்க்காக டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க சில சர்வீசஸ் அவங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாமே வந்துட்டு ஜிடிபியில் இன்க்ளூட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இன்க்ளூட் ஆகிறதில்ல. அதே மாதிரி க்ளீன் ஏர் விச் இஸ் வைட்டல் ஃபார் அ ஹெல்த்தி லைஃப் ஹேஸ் நோ மார்க்கெட் வேல்யூ அண்ட் இட் இஸ் லெஃப்ட் அவுட் ஆஃப் த ஜிடிபி. ஏன்னா ஏருங்கிறது இன்டான்ஜிபிள். ஸோ அது வந்து ஒரு சர்வீஸ் தான். நம்ம அதை சுவாசிக்கிறதுனால தான் உயிர் வாழ்கிறோம், கரெக்டாக? அப்போ ஏருங்கிறதும் ஒரு டைப் ஆஃப் சர்வீஸ் தான். பட் ஆனால் அதுக்கு தனியாக மார்க்கெட் வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ அதை வந்து ஜிடிபியில் கால்குலேட் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் அது வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜிடிபி மெஷர்ஸ் ஒன்லி குவான்டிட்டி பட் நாட் குவாலிட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியை தான் மெஷர் பண்ணுது, குவாலிட்டியை மெஷர் பண்ணுறதில்ல. குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் இட் இஸ் நாட் கேப்சர்ட் பை த ஜிடிபி. நெக்ஸ்ட்டு ஜிடிபி டஸ் நாட் டெல் அஸ் அபவுட் த வே இன்கம் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த கண்ட்ரி. ஸோ இன்கம் வந்து எப்படி எல்லாத்துக்குமே ஒரே இன்கமாக கொடுக்குறோம். ஒரு செக்டார்லேயும் ஒரு டைப் ஆஃப் சேல்ரி வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ ஹை பேயிங் ஜாப்ஸ், லோ பேயிங் ஜாப்ஸ், அந்த மாதிரி அந்தந்த ஜாப்ஸுக்கு தகுந்த மாதிரி சேல்ரிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணப்படுது. ஸோ இன்கம் அப்படிங்கிறது ஒருத்தரோட இன்கம் அப்படிங்கிறது ரொம்பவே வேரி ஆகுது. அந்த ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் வேரியேஷனை வந்துட்டு ஜிடிபிக்குள்ளே கொண்டு வர முடியறதில்ல. ஓகே, ஏன்னா அது வந்துட்டு இட்ஸ் அ டைம் சேஞ்சிங்ல. ஸோ இன்கம் அப்படிங்கிறது எப்போ ஒருத்தருக்கு இன்க்ரீஸ் ஆகலாம், திடீர்னு ஒருத்தருக்கு டிக்ரீஸ் ஆகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை வச்சுட்டு நம்மளால் ஜிடிபி வந்துட்டு கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் அதோட லிமிடேஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜிடிபி டஸ் நாட் டெல் அஸ் அபவுட் த கைண்ட் ஆஃப் லைஃப் பீப்புள் ஆர் லிவிங். ஜிடிபிங்கிறது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பற்றி தான் சொல்லுது. ஸோ மக்கள் எப்படி அந்த ஒரு இடத்துல அவங்களோட ஓன் நீட்ஸை வந்துட்டு அவங்களால பேசிக் நீட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு கிடைக்குதா, ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குது, பொல்யூஷன்ஸ், நிறையா சூசைட் ரேட், இந்த மாதிரி நிறையா இது வந்துட்டு ஸோ பர் பர்சனுக்கு இருக்கிறதுக்கான லிவிங் ஸ்டாண்டர்டை வந்துட்டு ஜிடிபிக்குள்ளே கொண்டு வர முடியலாம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஜிடிபியோட லிமிடேஷன்ஸ். ஸோ எஸ்டிமேஷன் ஆஃப் ஜிடிபி இதுலேருந்து வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோவில் நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறாங்க அப்படின்னாலும், இந்த சிலபஸ் இருக்குது அப்படின்னாலும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட கிளாஸஸ் வந்துட்டு கண்டினியூஸாக தான் இருக்க போகுது. நம்ம இப்போ 10th புக் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் 11th 12th நெக்ஸ்ட் அப்படியே சைட் பை சைட் லோவர் ஸ்டாண்டர்ட் புக்ஸும் கவர் பண்ண போகிறோம். ஸோ டூ வாட்ச் மோர் வீடியோஸ். அண்ட் கீழே வந்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். or any other suggestions இருந்தாலும் please comment in the comment box. Okay, thank you.